இந்த சம் கவனிங்க. சம் என்ன கொடுத்துருக்காங்க, இன் அ வீக். ஓகேவா? ஸோ ஒரு வீக் இருக்குது. அதில் வந்துட்டு டெம்பரேச்சர் ஆஃப் எ சர்டைன் பிளேஸ் இஸ் மெஷர்டு டியூரிங் வின்டர். ஸோ வின்டர் டைமில் வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபாலோவிங்கில் ஃபஸ்ட் வந்துட்டு என்ன 26 டிகிரி, அடுத்து 24, அடுத்து 28, 31, 30 டிகிரி செல்சியஸ், 26 டிகிரி செல்சியஸ், 24 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த மீன் டெம்பரேச்சர் ஆஃப் த வீக். ஓகேவா? ஸோ அந்த வீக்கோட மீன் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, சம். ஓகேவா? சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சம் அப்படின்னா என்னன்னா, சம் ஆஃப் தி என்னது டெம்பரேச்சர்ஸ் ஆல்சோ, அப்போ சம் ஆஃப் ஆல் தி டெம்பரேச்சர்ஸ். ஓகேவா? டிவைடட் பை நம்பர். ஸோ எத்தனை நம்பர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை அப்படிங்கிறது தான். ஸோ நம்பர் ஆஃப் temperature இல்லைனா temperature calculated இல்லைனா நம்ம sum of all observations divided by number of observation. அதாவது நம்ம எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ sum of all temperatures. ஓகேவா? ஸோ என்னென்ன டெம்பரேச்சர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குது, 26. ஸோ 26 + 24 + 28 + 31 + 30 + 26 + 24. ஓகேவா? ஸோ டிவைடட் பை எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ டிவைடட் பை 7. ஓகேவா? ஸோ மீன் அப்படின்னாலே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை நம்பர்ஸோ அதை போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா, 6 + 4 10, 18, 19, 19 29. ஸோ 9 பேலன்ஸ் 2. ஓகேவா? ஸோ 2 + 2 4, 6, 6 + 3 9, 11 12, 12 + 2 14, 15 16, 17 18. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வருது, 189. ஓகேவா? ஸோ 189 டிவைடட் பை 7. டிவைடட் பை 7. ஸோ கேன்சல் பண்ணலாமா, எத்தனை டைம்ஸ், 2 7s are 14, பேலன்ஸ் 4, 7 7s are எவ்வளோ 49. ஸோ நம்மளுக்கு வந்து மீன் டெம்பரேச்சர் வந்துட்டு எவ்வளோ கிடைக்கிது, 27 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ எப்படி எழுதி நீங்கள் ஆன்சர் எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னா, மீன் டெம்பரேச்சர் ஆஃப் த வீக். ஓகேவா? So mean temperature of the week is 27 degree Celsius. புரியுதுல? ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, த மீன் வெயிட் ஆஃப் 4 members. ஓகேவா? ஸோ 4 மெம்பர்ஸ் இருக்காங்க ஒரு ஃபேமிலியில். அவங்களோட மீன் ஆவரேஜ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 60 kg. ஓகேவா? ஸோ 3 ஆஃப் தம், அதில் வந்துட்டு ஒரு 3 பேருக்கான வெயிட்டை வந்து கொடுத்துட்டாங்க. 56 கிலோகிராம், 68 கிலோகிராம், 72 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த 4th மெம்பர். அந்த 4th மெம்பரோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ மீன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கான ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன்ஸ். ஓகேவா? Sum of observations divided by number of observation. ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, மீன் கொடுத்துட்டாங்க. ஸோ மீன் வெயிட் வந்துட்டு எவ்வளோ, 60 கிலோகிராமா. ஸோ அப்போ 60. ஓகேவா? ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் மொத்தம் எத்தனை பேர், 4 மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதில் 3 பேருக்கான வெயிட் தெரியும், 4வது மெம்பருக்கான வெயிட் தான் தெரியாது. ஸோ நம்ம அதை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா. ஸோ அப்போ என்னென்ன 56, 68, 72 ப்ளஸ் தெரியாத 4th மெம்பரை வந்துட்டு எப்படின்னு வச்சுக்கலாம், எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, லெட் எக்ஸ் பி தி 4th மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காமிச்சிடணும். ஓகேவா? ஸோ நம்மளாவே இந்த மாதிரி எழுதிடக்கூடாது. நாங்கள் இந்த மாதிரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக மார்க் போடுவாங்க, இல்லை மார்க் போட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ லெட் எக்ஸ் பி தி 4th மெம்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ், 4 மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இது டிவைடட் பையில் இருக்கா, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறப்ப என்னாகும், மல்டிப்ளிகேஷன். ஸோ 60 × 4 இஸ் ஈக்குவல் டு, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா, 10, 16 + 6 பேலன்ஸ் 1, 14, 14 + 5 வந்துட்டு 19. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 6. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 4s are 24. ஸோ 240. இது ப்ளஸ் 196 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறப்போ மைனஸ் 196. ஸோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா, 10ல் 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 4, 13ல் 9 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 4. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 44. த 4th மெம்பரோட வெயிட் வந்துட்டு என்னது, 44 கிலோகிராம். ஓகேவா? ஸோ therefore the weight of 4th member. ஓகேவா? ஸோ weight of 4th member is 44 kilogram.
புரிஞ்ச சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு இந்த சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கிளாஸ் டெஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ கிளாஸ் டெஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸில் நடக்குது. 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 75 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 60 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 40 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 30 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, மீன் ஆஃப் த இயர் ஸ்கோர், அவங்களோட ஸ்கோரோட மீன் வந்துட்டு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா வந்துட்டு என்னது, டோட்டல் ஸ்கோர். ஓகேவா? அப்படி இல்லைன்னா சம் ஆஃப் தி மார்க்ஸ், sum of the marks obtained. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் அப்படிங்கிறப்ப தானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அதனால் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை, சம் ஆஃப் தி மார்க்ஸ் வந்துட்டு என்னென்னு தேவையா. ஸோ அப்போ முதல்ல 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 75 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 75 அப்படின்னா 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துட்டு டோட்டல் மார்க்ஸ் வந்துட்டு என்னவாக இருக்கும். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒன் டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படிங்கிறப்ப 10 × 75. ஸோ ஆன்சர் எவ்வளோ, 750 மார்க்ஸ். ஸோ அதே மாதிரி டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் வந்துட்டு எதுனா 12 ஸ்டூடெண்ட்ஸா. ஸோ 12 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 12 × எத்தனை மார்க்ஸ் வந்துட்டு எடுத்திருக்காங்க, 60 மார்க்ஸ் எடுத்திருக்காங்களா. ஸோ 12 × 60 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 720. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் 8 ஸ்டூடெண்ட்ஸா. ஸோ 8 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, 40 மார்க்ஸ். ஸோ 8 × 40, 8 4 32. ஸோ 320. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் 3 ஸ்டூடெண்ட்ஸா. ஸோ இப்போ 3 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 30 மார்க்ஸ். ஸோ 3 × 30. ஸோ 3 3s எவ்வளோ, 9. ஸோ 90. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவை, டோட்டல் மார்க்ஸ் தானே தேவை மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ டோட்டல் மார்க் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ எவ்வளோ வருது, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 25க்கு 5 பேலன்ஸ் 2 10 19 எவ்வளோ வருது, 1950 வருது. ஓகே, சாரி ஆட் பண்ணுறப்ப தப்பாக ஆட் பண்ணிவிட்டு. ஸோ 13 + 5 வந்துட்டு 18க்கு 8 பேலன்ஸ் 1. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 1880 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ 1880 வந்து டோட்டல் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியணுமா நம்மளுக்கு. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 10 + 12 22, 22 + 8 30, 30 + 3 33. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ, 30 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ மீன் கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஃபார்முலா ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ டோட்டல் எவ்வளோ, 1880 டிவைடட் பை 33. ஓகேவா? ஸோ அப்போ இதில் கேன்சல் பண்ணலாமா. ஸோ 33 டேபிளில் 1880. ஓகேவா? ஸோ 3 3s 9. ஸோ அப்போ 33 × 3 போட்டோம் அப்படின்னா 99 கிடைக்கும். ஸோ அடுத்தது 5 போட்டு பார்ப்போம். 3 5s 15க்கு 5 பேலன்ஸ் 1 15 61 65 கிடைக்குது. அதே மாதிரி 33 × 6 போட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 6 18க்கு 8 பேலன்ஸ் 1 1890. ஸோ இதை விட அதிகமாக போயிடுதா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5 டைம்ஸ் போட்டுக்கலாமா. 5 டைம்ஸ் எவ்வளோ வருது, 165. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ, 3. இந்த இடத்துல 2 ஆல்ரெடி ஒரு 0 இருக்கிறதுனால நம்ம அதை இறக்கிக்கலாம். ஸோ 280 வரைக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம 6 டைம்ஸ் வந்துட்டு 198 அப்படின்னு இருக்கா, அதை எடுத்துக்கலாமா. பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வருது, 2. 13ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 4. 12ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 3. ஸோ 32 பேலன்ஸ் கிடைக்கிது. ஸோ பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்குவோம். ஸோ அப்போ வந்துட்டு என்னது, 27க்கு 7 பேலன்ஸ் 2 9 3s 27 28 29. ஸோ 297 வருது. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமா. ஸோ அப்ராக்சிமேட்டாக இதோட மீன் வேல்யூ வந்துட்டு என்னது, 50 ஈக்குவல் டு இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா 56.9 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக 57 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா. ஸோ த மீன் வேல்யூ ஆஃப் த ஸ்கோர் இஸ் 57. ஓகேவா? ஸோ பாயிண்ட்டில் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ எப்போவுமே ரவுண்ட் ஆஃபாக எடுத்துக்கணும். ஸோ அப்போ 57 தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஓகேவா? புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த சம் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, இன்னும் ரிசர்ச் லெபார்ட்ரி. ஓகேவா. ஸோ ஒரு ரிசர்ச் லெபார்ட்ரி ஒன்று இருக்குது. அதில் வந்து சயின்டிஸ்ட் ட்ரீட்டட் 6 மைஸ். ஓகேவா. ஸோ எத்தனை மைஸ், அதாவது எத்தனை மவுஸ், எலிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 எலியை வச்சுட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, யூஸிங் நேச்சுரல் மெடிசன், நேச்சுரலாகவே மெடிசன் தயாரிக்கிறதுக்கு. ஓகேவா. ஸோ 10 days லேட்டர், ஸோ 10 நாளைக்கு அப்புறம் தே மெஷர்டு த வால்யூம் ஆஃப் த டியூமர் இன் ஈச் மவுஸ். அதாவது ஒரு மவுஸுக்கும் இருக்கிற டியூமரோட வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகேவா. ஸோ பார்க்குறப்ப அவங்களுக்கு கிடச்சிருக்கிறதுக்கான ரிசல்ட் தான் இந்த டேபிளில் கொடுத்துருக்குறது. ஸோ மவுஸ் வந்துட்டு ஒரு மவுஸ், 2 மவுஸ், 3 மவுஸ், 4 மவுஸ், 5, அடுத்து வந்துட்டு 6. ஓகேவா. ஸோ 6 மவுஸையும் வச்சு பார்க்குறாங்க. ஸோ அது ஒன்றுக்கான டியூமரோட லெவல் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்துட்டு அதோட லெவல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா. ஸோ மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மீன் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா வந்துட்டு என்னது, எக்ஸ்பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி டோட்டல் டிவைடட் பை அதுக்கப்புறம் வந்துட்டு எத்தனை இருக்கோ அது. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா சம் ஆஃப் தி அப்படின்னா சமேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ சமேஷன் ஆஃப், இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம போடணுமா, ஃபஸ்ட்டு மேல் இதுக்கு. ஸோ தேர்ட் சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அது வந்து ப்ரீஃபாக போட்டுப்போ இது வந்து ஃபார்முலா வச்சு போடுறேன், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ எஃப்ஐஎக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம் டிவைடட் பை சமேஷன் எஃப். ஓகேவா. ஸோ அதாவது இது மட்டும் ஆட் பண்ணி போட போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு காலம் வைஸ் எழுதிக்கலாம். மவுஸ் மார்க்கிங். ஓகேவா. ஸோ எத்தனை மவுஸ் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு டியூமரோட வால்யூம். ஓகேவா. ஸோ டியூமர் வால்யூம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இதை வந்துட்டு எஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போகிறது எஃப்ஐஎக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ நீங்கள் இதை டைரெக்டாக அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதியும் போடலாம், இந்த மாதிரி போட்டும் போடலாம். ஓகேவா. ஸோ இது மாதிரி போடுறது தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தேர்ட் சம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அது மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஆனால் வந்துட்டு இந்த இதில் ரோ வைஸில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். இது வந்துட்டு காலம் வைஸில் பண்ண போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா. ஸோ இப்போ மவுஸ் மார்க்கிங். ஸோ என்னென்ன 1 2 3 4 5 and 6. ஓகேவா. ஸோ 1 வந்துட்டு எவ்வளோ 145, 2 வந்துட்டு 148, 3 வந்துட்டு 142, 4 வந்துட்டு எவ்வளோ 141, 5 வந்துட்டு 139, அடுத்து 6 வந்துட்டு 140. ஓகேவா. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுமா. ஸோ 1 into 45 எவ்வளோ 145. ஸோ 2 into 148, 6 balance 1, 8, 9, 296. 3 into 142. ஸோ 3ஓட 142 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 426. அடுத்து 4ஓட 141 மல்டிப்ளை பண்ணால் 564. 1 4 is 4, 4 4 are 16, 6 balance 1, 1 4 is 4, balance 1. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 5, ஸோ 564. ஓகேவா. ஸோ அடுத்து 5 into 139 வந்துட்டு எவ்வளோ கிடைக்கிது 695. ஓகேவா. ஸோ அடுத்து 6ஓட 140 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 840 கிடைக்கிது. ஓகேவா. ஸோ புரியுதா. ஸோ புரியுதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபார்முலா பண்ணி என்ன தேவை, சமேஷன் சம் ஆஃப் தி எஃப் இன்ட்டு எக்ஸும் சம் ஆஃப் தி எஃப்பும் நம்மளுக்கு தேவை. ஓகேவா. ஸோ டிவைடட் பையில் எப்போவுமே டோட்டல் நம்பர்ஸ் தானே போடுவோம், அதுதான் இது. ஓகேவா. ஸோ அடுத்து 6ஓட 5 ஆட் பண்ணால் 11, 15, 15 + 3 18, 19, 20, 21. ஸோ சமேஷன் எஃப் வந்துட்டு எவ்வளோ 21. ஓகேவா. ஸோ அடுத்து வந்துட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சமேஷன் எஃப்எக்ஸ். ஸோ எஃப்எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 2966 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா. ஸோ ஃபார்முலா என்ன, மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் எஃப். இதானே இதோட ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு 2966 வந்திருக்கு. ஸோ டிவைடட் பை இதை ஆட் பண்ணால் 21 வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போமா. ஸோ 2966. ஸோ 21 டேபிளில் ஸோ 1 times 21. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 8. ஸோ 6 அப்படியே இறக்கிக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு 4 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 84 கிடைக்குமா. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ 2. ஸோ 6 அப்படியே இறக்கிக்கலாம். ஸோ 1 into 21 21, பேலன்ஸ் எவ்வளோ 5. ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து 2 times போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 42 கிடைக்கும். ஸோ அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வருது 8 வருது. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்னது 3 times போட்டு பார்ப்போமா. ஸோ 3 times போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது 63 கிடைக்குதா. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வரும் 17 வருது. ஸோ ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ 170 அப்படிங்கிறப்ப 5க்கு மேலே தான் போகும். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இதை வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா
141.23 வந்துட்டு 24 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ 141.24 millimeter cube. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னென்ன அப்படின்னா 8ஓட பண்ணுறப்போ 168 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ மறுபடியும் பேலன்ஸ் 2 ஒரு 0 போட்டு அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 3 டிஜிட் வந்துடுச்சு அப்படின்னா பாயிண்டில் 2 டிஜிட்டில் போடல, 3rd டிஜிட்டை வந்து 5க்கு மேலே இருந்தது அப்படின்னா 1 ஆட் பண்ணிக்கோங்க, 5க்கு கீழே இருந்தது அப்படின்னா அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த சம் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த மீன் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா இஸ் 20.2. ஓகேவா? ஸோ மீனே என்னென்னு கொடுத்துட்டாங்க, ஆனால் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, மீன் அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா ஆவரேஜ். ஓகேவா? தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. ஸோ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காலம் வைஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ மார்க்ஸு, அடுத்தது வந்துட்டு என்னது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டில் எதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்துட்டு எஃப். ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்கிறப்போ அதுதான் வந்துட்டு என்னவாக இருக்கணும், எஃப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் இன்டர்வல்ஸில் வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு எப்படி என்ன அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா எஃப் இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப் இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் எஃப்ஆ. ஸோ அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி மேலே எழுத போகிறோம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே எழுத போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் சம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இது மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன அப்படின்னா அதெல்லாம் சிங்கிள் நம்பர்ஸாக இருந்ததுன்னா நம்ம அப்படியே போட்டுட்டோம். இது வந்து மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கிறதுனால தான் அப்படி போடுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ மார்க்ஸ் வந்துட்டு என்னென்னா 10, 15, 20, 25, 30. ஓகேவா? ஸோ 10க்கு நேராக எவ்வளோ 6, 8, பி, அடுத்தது 10, அடுத்து 6. ஓகேவா? ஸோ இப்போ 10 6 ஆர் எவ்வளோ 60. ஸோ நெக்ஸ்ட்டு 15 இன்ட்டு 8 எவ்வளோ 120, 20 இன்ட்டு பி 20p. ஸோ அடுத்தது 25 இன்ட்டு 10 250. ஸோ அடுத்து 30 இன்ட்டு 6 180. ஓகேவா? புரியுதா எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா எல்லாத்துக்குமே சம் ஆஃப் தி தானே நம்மளுக்கு தேவை ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு, அதனால ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம்மேஷன் எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 6 + 8 வந்துட்டு எவ்வளோ 14, 24, 30. ஸோ 30 + p. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் பி. ஓகேவா? புரியுதில்ல? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ 0, இந்த இடத்துல 20pயை விட்டுறணும். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் எல்லாத்தையும் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ 20p அப்படிங்கிறப்போ p வந்தால் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ மற்றதெல்லாம் ஆட் பண்ணுவோம். 2 + 6 வந்துட்டு எவ்வளோ 8, 8 + 5 13, 21க்கு 1 பேலன்ஸ் 2, 2 3, அடுத்து வந்துட்டு 5 6. ஸோ 610 + 20p. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது சம்மேஷன் எஃப்எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் எஃப். ஸோ எஃப்எக்ஸ் வந்துட்டு எவ்வளோ 16 + 20p டிவைடட் பை 30 + p. நம்மளுக்கு மீன் வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே, என்னன்னு சொல்லியிருக்காங்க 20.2 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 20.2. ஓகேவா? ஸோ இப்போ டிவிஷனில் இருக்கா, ஈக்குவல்ட்டிக்கு இந்த பக்கம் போகிறப்ப என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனில் போயிடுமா. ஸோ அப்போது 20.2 இன்ட்டு 30 + p. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கிறது நியூமரேட்டரில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், டினாமினேட்டரில் இருக்கிறது மட்டும்தான் இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதை முள்ளார மல்டிப்ளை பண்ணுவோமா, மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 3s are 6, 0 மறுபடியும் ஒரு 6. ஸோ 606 பாயிண்ட் ஒரு 0 வரும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் அது நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் 606 + 20.2 p is equal to 610 + 20p. ஓகேவா? ஸோ இந்த 20p இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். அந்த 606 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா, ப்ளஸில் இருக்கிறது அப்போ மாறுறப்ப என்ன ஆகிடும், மைனஸில் மாறிடுமா. அப்போ 20.2p - 20p is equal to 610. இது இந்த சைடு வந்துருச்சு -606. ஓகேவா? ஸோ இதுலேயும் இது போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 20.2. அப்போ 0.2 மட்டும்தானே பேலன்ஸ் இருக்கும். ஸோ 0.2p is equal to 610ல் 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 4. அப்போ p is equal to 4 டிவைடட் பை 0.2. ஓகேவா? ஸோ 0.2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ டிவிஷனில் வந்துடுது. ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, அப்போ மேலே ஒரு 0 சேர்த்துக்கலாமா. அப்போ p is equal to 4 × 10 டிவைடட் பை 2. 1 2 is 2, 5 2s are 10. ஸோ 4 5s are எவ்வளோ 20. ஸோ பியோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 20.
புரியுதா இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிக்ஸ்த்து சம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாஸ் ஓகேவா. ஸோ ஒரு கிளாஸ் வந்துட்டு இருக்குது. த வெயிட் ஆஃப் எ ஸ்டூடெண்ட் இஸ் மெஷர்டு ஃபார் த கிளாஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் எல்லாத்தையும் வந்துட்டு கிளாஸ் ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு ரெக்கார்ட் மெஷர் பண்ணி எழுதிட்டுருக்காங்க ஓகேவா. ஸோ கேல்குலேட் மீன் வெயிட் ஆஃப் த கிளாஸோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? யூஸிங் டைரக்ட் மெத்தட். ஸோ டைரக்ட் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேஜியில் வெயிட், ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் அப்படிங்கிறப்ப இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த கேஜிலேருந்து இந்த கேஜி வரைக்கும் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம டைரக்ட் மெத்தடில் போகணும் ஓகேவா. ஸோ டைரக்ட் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, எப்போதும் போல் நார்மல் மெத்தட் தான். ஸோ சமேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் எஃப் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலம் வைஸ் எடுத்து எழுதிக்கணுமா ஓகேவா. ஸோ முதல்ல வந்துட்டு என்னது வெயிட் இன் கேஜி. ஸோ இது வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளாஸ் ஆஃப் இன்டர்வல்ஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஆவரேஜ், இதுக்கான சென்டர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தான் எக்ஸ் ஓகேவா. புரியுதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எக்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப் வந்துட்டு எப்போவுமே உள்ள நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு எஃப். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப் இன்ட்டு எக்ஸ் இதையும் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா, புரியுதில்ல. ஸோ இப்போ கிளாஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். அதுலேருந்து நம்ம எக்ஸை வந்து கண்டுபிடிப்போம் ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 15 to 25, அடுத்து 25 to 35, 35 to 45, 45 to 55, 55 to 65, 65 to 75 ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா 15க்கும் 25க்கும் நடுவில் 20 இருக்குமா. ஸோ 20. ஸோ இதோட இன்டர்வல் வந்துட்டு என்னது 30. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 40 இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 50 இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 60 இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 70 இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு கொஷின்லேயே. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க 4, 11, 19, 14, 0 and 2 ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த இடத்துல எழுதணுமா. ஸோ இப்போ 2 4s are எவ்வளோ 8. ஸோ 80, 3 into 11 330. ஸோ அடுத்து 4 into 19 760. ஸோ 5 into 14 வந்துட்டு எவ்வளோ 700. ஜீரோவோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். 7 2s are 14. ஸோ 140 ஓகேவா. இப்போ நம்மளுக்கு எதோட சமேஷன்லாம் தேவை சமேஷன் எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தேவை. சமேஷன் எஃப் இன்ட்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணது தேவை ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா. ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 15, 25, 34, 38, 48, 49, 50. ஸோ சமேஷன் எஃப் எவ்வளோ 50 ஓகேவா. ஸோ அடுத்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 6 + 4 10, 21, 1 balance 2. ஸோ அப்போ 2 + 3 5, 15, 19, 20. ஸோ 2010 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது ஆட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ சமேஷன் fx x bar is equal to ஓகேவா fx divided by summation f. ஸோ fx வந்துட்டு எவ்வளோ 2010, f வந்துட்டு எவ்வளோ 50. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் தானே நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ 5 டேபிளில் 201. ஸோ 4 5s are எவ்வளோ 20. ஸோ 1 இருக்குது. அப்போ பாயிண்ட் வச்சுட்டு நம்ம ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம். 2 5s are எவ்வளோ 10 ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது 4.2 ஓகேவா. ஸோ எக்ஸ் பார் த arithmetic mean ஓகேவா. ஸோ த arithmetic mean is 4.2. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 இறக்கிருக்கோம்ல 1 வரல. அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஜீரோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் வைக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ என்னது 40.2 ஓகேவா. ஸோ த ஆன்சர் இஸ் த arithmetic mean is. இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா calculate the mean of the following distribution. ஸோ கொடுத்துருக்க இதை வச்சு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னால் இதான் நான் பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து மீன் கண்டுபிடிங்க. மீன்னா ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க எதை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட் கிடையாது, அசியூம்டு மீன் மெத்தட் ஓகேவா. ஸோ டைரக்ட் மெத்தட் அப்படின்னா என்னது சிம்பிளாக நம்ம எப்போதும் போல் சமேஷன் எஃப்எக்ஸை வந்துட்டு டிவைடட் பை சமேஷன் எஃப் போட்டு ஆன்சர் முடிச்சிருவோமா. ஸோ அது வந்து டைரக்ட் மெத்தட் ஓகேவா. ஸோ அசியூம்டு மீன் மெத்தட் அப்படின்னா ஏங்கிற ஒரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ ஏ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது கிளாஸ் இன்டர்வல்ஸில் சென்டர் பாயிண்ட் தானே எக்ஸு. ஸோ இப்போ 10ல் பாதி வந்துட்டு எவ்வளோ 5. ஸோ அதுமாதிரி 10க்கும் 20க்கும் நடுவில் 15. அடுத்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 25. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 35.
இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 45. ஓகேவா? ஸோ புரியுதா? கிளாஸ் இன்டர்வல்ஸ் எழுதியாச்சா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏ என்ன அப்படின்னா இது இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸுக்கு சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஏ. ஸோ சென்டரில் என்ன இருக்குது, 25 இருக்கா. ஸோ அந்த 25 தான் வந்துட்டு என்னது ஏ அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 5, 7, 15, 28 அண்டு 8. ஓகேவா? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ்லேருந்து ஏவை மைனஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்துட்டு 5, ஏவை மைனஸ் பண்ணுறோம். இப்போ 5 மைனஸ் 25. ஓகேவா? ஸோ 5 மைனஸ் 25. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 20. பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் அப்படிங்கிறதுனால -20. ஸோ அதே மாதிரி 15ல் 25 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ, 10. ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் அப்படிங்கிறதுனால -10. அடுத்து 25ல் 25 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 0. அதே மாதிரி 35ல் 25 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 10. 45ல் 25 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 20. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு எஃப் இன்ட்டு டி தானே நம்ம பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5 2s தான் எவ்வளோ, 10. ஸோ 100 -100. அடுத்து 7 × 10 70. ஸோ -70. 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். 0வோட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 28 × 10 வந்துட்டு எவ்வளோ, 280. ஸோ நெக்ஸ்ட் 8 × 20 வந்துட்டு எவ்வளோ, 160. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, ஃபார்முலா வந்துட்டு அசியூம்டு மீன் மெத்தடுக்கு எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப்டி டிவைடட் பை சமேஷன் எஃப். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போடுவோம் நார்மல் மெத்தடில். இப்போ வந்துட்டு நம்ம ஏவோட மைனஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதனால் டி போட்டிருக்கோம். ஓகேவா? வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ சம்மேஷன் எஃப் நம்மளுக்கு தேவையா, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அடுத்து சம்மேஷன் எஃப்டி நம்மளுக்கு தேவையா, ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 20, 27, 27 ப்ளஸ் 8 வந்துட்டு எவ்வளோ, 35, 35, 45, 55, 63. ஓகேவா? ஸோ அப்போ 63 எஃப் இஸ் எஃப். அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். 170 -170. இப்போ ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 624க்கு 4 பேலன்ஸ் 1. ஸோ 440 கிடைக்குது. ஓகேவா? ஸோ 440ல் 170 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 270. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது, 270. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ, 25. மிடில் வேல்யூ தானே ஏ. ஸோ ஏ வந்துட்டு 25. எஃப்டி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு, 270 வந்துச்சு. டிவைடட் பை எஃப் எல்லாத்தையும் பண்ணப்போ 63. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் எதில் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா 9 டேபிளில் பண்ணலாமா. 7 9s are எவ்வளோ, 63. 3 9s are 27. ஸோ 30. ஓகேவா? ஸோ இப்போ 30/7. ஸோ கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 7 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 7 4s are 28. ஸோ 28 பேலன்ஸ் எவ்வளோ, 2. ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ 0 சேர்த்தோம் அப்படின்னா 2 7s are 14, 3 7s are 21 போய்டும். அப்போ 2 7s are எவ்வளோ, 14. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ, 6. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். 5 7s are எவ்வளோ, 7 5s are 45. 7 8s are எவ்வளோ, 56. ஸோ 8 டைம்ஸ் போடுறப்போ 56. ஸோ பேலன்ஸ் வந்துட்டு 4. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். 5 7s are எவ்வளோ, 35. மறுபடியும் பேலன்ஸ் எவ்வளோ, 5. இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஆவரேஜாக நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா தேர்ட் நம்பர் 5 அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாமா. 5க்கு லெஸ் தென்னாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்போ 25 ப்ளஸ், ஸோ இதுக்கு பதிலாக என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்குது, 4.29. ஓகேவா? ஸோ அப்போ இதை ஆட் பண்ணலாமா. 25ஓட 4 ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ, 29. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 29 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அது அரித்மெட்டிக் மீன் இஸ் ஈக்குவல் டு 29.29. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதான் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 8th சம் பார்ப்போம். ஸோ சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா யூஸிங் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன, டைரக்ட் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் 5 மார்க்கில் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஏஜும் நம்பர் ஆஃப் பர்சன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி எழுதிக்குவோம், முதல்ல எப்போதும் போல் காலம் வைஸ் எழுதிக்குவோமா. ஸோ ஏஜ் வச்சு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸு கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து வந்துட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது, எஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அடுத்தது இதில் வந்துட்டு என்ன தேவை, ஏ கண்டுபிடிக்கணும், அடுத்து சி கண்டுபிடிக்கணும். ஏ அப்படிங்கிறது வந்துட்டு அசியூம்டு மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சி அப்படிங்கிறது வந்துட்டு இதில் காமனாக இருக்க, அதாவது காமன் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஏஜ் வந்துட்டு இப்போ நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஏஜ் கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு வரிசையாக எழுதிக்கலாம்.
ஸோ இப்போ கொடுத்துருக்க இதை வச்சு நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கலாமா? ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் இருக்கிறது. ஸோ இது மூணுத்துக்கும் இந்த 2 நம்பருக்கும் நடுவில் என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 15க்கு அப்புறம் என்ன 16, 17, 18. ஓகேவா? ஸோ அப்போ நடுவில் இருக்க நம்பர் என்ன 17. ஸோ அதே மாதிரி இதுக்கு நடுவில் வந்துட்டு என்ன இருக்குது 20, 21க்கு அப்புறம் 22, 21, 22, 23. ஸோ அப்போ 22 தான் நடுவில் இருக்குது. ஸோ அடுத்து 25க்கு அப்புறம் 26 விட்டு 27 வந்துட்டு நடுவில் இருக்குது. அடுத்து 32, இதில் வந்துட்டு என்னது 37, இதில் 42. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்னது எக்ஸோட வேல்யூஸு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டி கண்டுபிடிக்கணுமா? டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ்லேருந்து அதாவது 17லேருந்து ஏ வந்துட்டு என்ன அப்படின்னா இதில் சென்டர் பாயிண்ட் தானே ஏ. ஸோ அப்போது ஒன்று நம்ம 27 எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா 32 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 2 நம்பரில் எது வேணாலும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து 32 எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 32. ஓகேவா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 32. காமன் இன்டர்வல். ஸோ இதுக்கும் நடுவில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் வந்துட்டு கேப் இருக்குது? 4 நம்பர்ஸ் கேப் இருக்கா? ஸோ சி இஸ் ஈக்குவல் டு என்னது 4. ஓகேவா? ஸோ 17 மைனஸ் 32 டிவைடட் பை 4. ஓகேவா? இப்போ 17ல் 32 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 15. ஸோ மைனஸ் 15 டிவைடட் பை 4. ஸோ 15 டிவைடட் பை 4 அப்படிங்கிறப்ப கேன்சல் பண்ணலாமா? ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? மைனஸ் 3 4s are 12. ஸோ பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கும்? 3 இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் வச்சிட்டதுனால ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 6 4s are 24, 7 4s are எவ்வளோ 28. ஸோ பேலன்ஸ் வந்துட்டு 2. ஸோ 5 4s are 20. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு டி வந்துட்டு என்ன கிடைக்குது? மைனஸ் 3.75 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேவா? ஸோ எஃப்டி வந்துட்டு அடுத்தது மல்டிப்ளை பண்ணி போடுவோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது பாருங்கள். ஸோ அப்போ 22 அப்போ 22 மைனஸ் 32 டிவைடட் பை 4. ஓகேவா? ஸோ 22ல் 32 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 10. ஸோ மைனஸ் 10 டிவைடட் பை 4. ஸோ 10 டிவைடட் பை 4 அப்படிங்கிறப்ப 10 வந்துட்டு எத்தனை டைம்ஸ் வரும்? 2 4s are வந்துட்டு எவ்வளோ 8. ஸோ பேலன்ஸ் வந்து 2. ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தோம் அப்படின்னா 5 4s are எவ்வளோ 20. ஸோ மைனஸ் தானே பண்ணணும். ஸோ மைனஸ் 2.5 இதோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கேப் விட்டு எழுதிக்காங்க. ஸோ இது நம்ம எழுதுகிறப்போ கொஞ்சம் வரிசையாக எழுதிக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 27லேருந்து 32 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? மைனஸ் 5. ஸோ மைனஸ் 5 டிவைடட் பை 4. ஓகேவா? ஸோ 5 டிவைடட் பை 4 1 4 is 4. பாயிண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ 10. ஸோ 10 வந்துட்டு எத்தனை டைம்ஸ் வரும்? 2 4s are 8. ஸோ ஆல்ரெடி இதனால ஒரு 5 4s are 20. ஓகேவா? ஸோ மைனஸ் 1.25. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 32. ஸோ இப்போ 32 மைனஸ் 32 அப்படிங்கிறப்போ டிவைடட் பை 4. ஸோ 32ல் 32 போயிடுச்சுன்னா எவ்வளோ 0. 0வோட எதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அடுத்து வந்துட்டு என்னது 37. ஸோ 37ல் 32 டிவைடட் பை 4. ஸோ 37ல் 32 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 5. ஸோ 5 by 4. ஸோ 5 by 4னா என்ன ஆன்சர்? 1.25. ஸோ நெக்ஸ்ட் 42. 42 மைனஸ் 32 டிவைடட் பை 4. ஸோ 42ல் 32 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 10. ஸோ 10 by 4 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 2.5 அப்படின்னு சொல்லிட்டு இதில் ப்ளஸ் சிம்பிள் அப்படிங்கிறதுனால ப்ளஸ். ஓகேவா? ஸோ அப்போ எஃப் இன்ட்டு டிஆ. ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எஃபோட டி அதாவது இந்த நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4ஓட மைனஸ் 3.75 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 15. ஓகேவா? ஸோ அடுத்து 20ஓட மைனஸ் 22.5 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 15. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 30ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 47.5. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். 0ஓட எதாவது மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அடுத்து 10 இன்ட்டு 1.25 வந்துட்டு எவ்வளோ? 12.5. ஸோ அடுத்தது 9 இன்ட்டு 2.5 வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 22.5. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? எஃப் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணுமா? ஸோ இதுதான் எஃப். ஸோ சமேஷன் எஃப் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து வந்துட்டு என்னது? சமேஷன் எஃப்டி. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ சமேஷன் எஃப் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 105 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ முதல்ல ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வருது? 0 பேலன்ஸ் 1 5 35 வருது. ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி மைனஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? அதிகமாக தான் வரும். ஸோ 0.5 12க்கு 2 பேலன்ஸ் 1 10 11. ஸோ 112.5. ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 77.5. ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் அப்படிங்கிறதுனால மைனஸ் 77.5. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ எழுதுகிறப்ப இது கொஞ்சம் நல்லா கேப் நல்லா இதுக்கெல்லாம் பெருசாக விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளால நேரம் எழுத முடியும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா வந்துட்டு என்னது? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ்
சம்மேஷன் FD டிவைடட் பை சம்மேஷன் F இன்டூ C. ஓகேவா? ஸோ ஏங்கிறோட வேல்யூ வந்துட்டு என்னது 32. ஸோ 32 ப்ளஸ் FD வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் -77.5 டிவைடட் பை சம்மேஷன் F வந்துட்டு எவ்வளோ 105 இன்டூ C கிளாஸ் ஆஃப் இன்டர்வல் வந்துட்டு எவ்வளோ 4. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 32 ப்ளஸ். ஸோ இதை எடுத்து கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, கீழே ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ இது வந்துட்டு என்னது 775 ஆகிடும். ஸோ இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 210. ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்போ 15 is 5, 5 5s are 25, மறுபடியும் 5 5s are 25. ஸோ 155 கிடைக்குது. மறுபடியும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 5s are 20, 2 5s are 10. ஸோ 3 5s are 15, 1 5 is 5. ஸோ 31/42. ஸோ வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கேன்சல் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் டிவைட் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ வரும் 1 4 is 4, 3 4s are 12, 124. இதை வந்து 42 டேபிளில் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ 42 அப்படிங்கிறப்போ 2 டைம்ஸ் போடுவோமா? என்ன வரும் 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா இதை விட அதிகமாக போயிடும். ஸோ அப்போ 2 டைம்ஸ் போடலாம். 2 2s are 4, 4 2s are 8. ஸோ அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ 0 40. ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ 9 டைம்ஸ் போடுவோம். 9 2s are 18, 8 பேலன்ஸ் 1, 9 4s are 36, 37. ஸோ 378. பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ 2. இதுலேருந்து 40ல் 37 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ 40 கிடையாது. ஸோ இப்போ இது வந்து 10, இது வந்து 9, இது வந்து 3. ஸோ 9ல் 7 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 2. ஓகேவா? ஸோ இப்போ 220. ஸோ ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 5 டைம்ஸ் போட்டு பார்ப்போமா? ஸோ 5 2s are 10க்கு 0 பேலன்ஸ் 1, 5 4s are 20, 20 + 1 21. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ 2.95. ஓகேவா? ஸோ சிம்பிள் என்ன மைனஸ். அப்போ 32 - 2.95. ஓகேவா? ஸோ 32ல் 2.95 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் 32ல் 2.95. ஓகேவா? ஸோ 10, இது வந்து 9, இது 1, ஸோ இது 2 ஆகிடும், இது 11 ஆகிடும். 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, 9ல் 9 போயிடுச்சுன்னா 0, 11ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 9, ஸோ 29. ஸோ அப்போ 29.05 அப்படிங்கிறது தான் இதுக்கான அரித்மெட்டிக் மீன். ஓகேவா? புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோன்னு? ஸோ நான் டிவைட் பண்ணி காமிச்சதுனால தான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.